சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இந்த பதிவில் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம். அவிட்டக்காரன் தவிட்ட தொட்டாலும் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் கைராசி கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. எந்த செயலாக இருந்தாலும் ஒரு சாதாரண மண்ணை கூட பொன்னாக மாற்றக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க எந்த செயலாக இருந்தாலும் சரிதான், அந்த செயலிலே என்ன ஒரு நன்மை தீமை இருக்குங்கிறத நல்லா அனுசரித்து இதன் மூலமாக எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் நல்லா ஒரு கணக்கு போட்டு தான் எந்த செயலிலுமே ஈடுபடுவாங்க. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனாலையும், செவ்வாய் நிலம் அது மாதிரியான சம்பந்தப்பட்டவராக இருப்பதனாலையும், நிலம் சார்ந்த விஷயத்தில், அதாவது நிலம் வாங்குறது விற்கிறது அது மாதிரியான தொழிலோ அல்லது நிலத்தில் முதலீடு செய்கிறதோ, வேறு ஏதாவது தொழில் பண்ணுவாங்க, நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா செஞ்சுருப்பாங்க, அப்படி செய்தவர்களாக இருப்பார்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அப்படி இருந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாகவும் நல்ல சுபிக்ஷமாகவும் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாகவே குரு திசை அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு முதல்ல செவ்வாய் திசையில் பிறப்பாங்க. அடுத்து வரக்கூடிய ராகு திசை 18 வருடங்கள் போகும். இந்த 18 வருடங்கள் கழித்து குரு திசை வரும். அந்த குரு திசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு டாப்பாக இருக்கும். குரு திசையில் தான் பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகர ராசியாக இருந்தாலும் சரி தான், கும்பராசியாக இருந்தாலும் சரி தான், அந்த குரு திசையில் தான் கல்யாணம் நடக்கும், குழந்தைகள் பிறக்கிறது எல்லாமே குரு திசையில் தான் அவங்களுக்கு. அதனால் சில பேருக்கு மட்டும் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ராகு திசையிலே கல்யாணம் நடந்துடும். ஆனால் குழந்தைகள் பிறக்கிறத பார்த்தீங்கன்னா குரு திசைக்கு அது குழந்தைகள் பிறக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு அந்த குரு திசை தான் குழந்தைகள் பிறக்கிறது, நல்ல அபிவிருத்திகள், நல்ல வம்ச விருத்திகள் எல்லாம் குரு திசை தான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு திசைங்கிறது அமோக தசை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவிட்டம் கும்பராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு குடும்பத்தை அதிகமாக பிரியாமலேயே அவங்க நிறைய பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் சரிதான், நல்ல அபிவிருத்திகள் செய்வதாக இருந்தாலும் சரிதான் குரு திசையில் நடக்கும். ஆனால் பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறது குரு திசையில் தான் நடக்கும். பொருள் ஈட்டுவது, நிறைய பணங்காசுகளை சம்பாதிப்பது, அவிட்ட நட்சத்திரக்காரங்க குரு திசையை பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. வாழ்க்கைக்கும் நல்ல முன்னேற்றம், நல்ல அபிவிருத்திகள். இதில் வாங்கி நிறைய இடத்த வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப எங்கே போய் வாங்குற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அந்த சனி திசையெல்லாம் தாண்டி அடுத்து வரக்கூடிய அந்த புதன் திசையினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னாக விளைந்து நிற்கும் அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு. அப்படியான நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியதே உங்களுடைய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குரு தசை. குரு தசையில் நல்ல இடத்துல வாங்கி வீடு கட்டி கொடுத்தனம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலனை பெறுவீர்கள். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ராசியாதிபதி, அதே மாதிரி நட்சத்திராதிபதி செவ்வாய், ராசியாதிபதி எப்படி பார்த்தாலும் சனிதான். மகர ராசியாக இருந்தாலும் சரிதான், கும்ப ராசியாக இருந்தாலும் சரிதான். அதனால் முக்கியமான தவிர்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயும் சனியும் விடுகிறார்கள். சனி பகவானை முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. ஏன் என்றால் ராசியாதிபதியாக சனி வருவதனால் மட்டுமல்ல, இந்த சனியினுடைய தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப காலம் தள்ளி வந்தாலும் அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு முக்கியமான பல அங்கீகாரம், பெரிய உயரிய கௌரவங்கள், பட்டம், பெரிய புகழ்கள் இவர்களை தேடி வரும். அதனால் அந்த சனி தசையில் இவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து, உயரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால் சனி பகவானை வழிபாடு செய்து வந்தாங்கன்னா இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். எப்படி கும்பிடணும் அப்படின்னா, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர்றது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து பண்ணுவாங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும். நன்னோட இருக்கானா, சரி பரவாயில்ல, அவனே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், அவனுக்கும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கும்படியான ஒரு உபகரணத்தை செய்வோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இயல்பாகவே இருக்கும். அதேமாரி உணவளிப்பதாக இருந்தாலும் சரிதான், மற்றவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியப்படுத்த முடியாத பரிசளிப்பதாக இருந்தாலும் சரிதான்,
அவிட்ட நட்சத்திரக்காரங்க அதில் கொஞ்சம் ரொம்ப ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். சூழ்நிலையை தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வது, தனக்கு தகுந்தால் போல சூழ்நிலையவே மாற்றுவது, நல்ல ஒரு உயரிய இடத்திலே நிறைய வருடங்கள் நீடித்த வேலை செய்வது, அல்லது நீடித்தபடி ஒரு உத்தியோகம் அல்லது ஒரு தொழில் பிஸ்னஸை ஒரு துறையில் நீடித்து இருக்கிறது. அதனால் அந்த இடத்திலே வேலை செய்பவர்களிடம் ஒரு நல்ல நன்மதிப்பு, நம்பிக்கையை பெறுவது, இதெல்லாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. மற்றவங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை கூட இவர்கள் எளிமையான முறையிலே செய்து முடித்து சாதிப்பார்கள். இவர்களுடைய மேல் அதிகாரியினால் கூட செய்ய முடியாத பல விஷயங்களை இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எளிய முறையிலே கீழ்நிலையிலிருந்து கொண்டே இவர்கள் செய்வார்கள். அதுமாரி எல்லாரிடமும் சௌஜன்யமாக பழகக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக 7ஆம் பாவத்துடன் சந்திரன் அல்லது சூரியன் சம்பந்தப்படுவார். அதனால் கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. அதுமாதிரி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் அவருக்கும் அடிக்கடி மனஸ்தாபங்கள் வரும். இருந்தாலும் நல்லபடியாக சேர்ந்து விடுவார்கள் அவர்கள். அதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவிட்டத்திற்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா நிறைய நட்சத்திரத்துடன் பொருத்தங்கள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் சிரோரஜுவாக இருக்கும். அதனால் சிரஸ்தானத்திலே ரஜ்ஜு வரக்கூடிய அமைப்பு 3க்கு தான் இருக்குது. ஒன்று மிருகசீரிஷம், அப்புறம் சித்திரை, அடுத்தது அவிட்டம். இந்த 3 நட்சத்திரம் மட்டும்தான் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தாது. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொருத்தங்கள் இருக்கும். ஒரு சில இதுக்கு மட்டும் கொஞ்சம் பொருத்தங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இது மட்டும்தான் பொருத்தம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் வைத்து அந்த பொருத்தத்தை பார்த்து எடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம். அப்புறம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே பொதுவாகவே கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நல்ல சுபிக்ஷமாகவும் சோபிதமாகவும் இருக்கும். இவங்க இந்த வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்திலே கும்பராசிக்காரங்களாக இருந்தார்களே ஆனால் 4, 10ங்கிற ஒரு அமைப்புடன் சேர்க்கை இருக்கும்படியான ஜாதகத்தை எடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையிலே ரொம்ப நன்மையாகவும் நல்ல சுபிக்ஷ பலனையும் அவர்கள் அடைவார்கள். அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சனி பகவானை சனிக்கிழமையில் வணங்கி வரணும். அதே மாதிரி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் அவருக்கு நல்ல ஒரு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். இன்னொரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா சபரிமலை போயிட்டு வர்றதுங்க. வருஷத்துக்கு ஒரு 48 நாள் விரதம் எடுத்து சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. நல்ல பலனையும் யோக பலனையும் அடைவீர்கள். சிவாய நமஹ.